வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B அண்ட் 1Cக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1C சர்வீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அப்புறம் 1B என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங்க்கு வந்திருக்கு. ஸோ டிஓ எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தாங்க நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/5/2024. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிடுங்க. கரெக்ஷன் விண்டோ பீரியட், அதாவது சப்போஸ் ஏதோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்க. 27, 28, 29 மே மாதம் நீங்கள் வந்து அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2024 நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 12/7 நடக்குது. நல்லா டைமை நோட் பண்ணிக்கோங்க. 2:30 PM-லேருந்து 5:30 PM வரைக்கும். ஸோ டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு வேணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸில் நமக்கு 21 வேகன்சி இருக்குது. லெவல் ஆஃப் பே வந்து 22. ஸோ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டிஓன்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி இருக்குது. இது வந்து லெவல் 23. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஓவில் இந்த டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்ட்டில் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே எழுதுறது. இப்போ எம்எஸ்சி பிஎட், எம்ஏ பிஎட் இருக்கிறவங்க முடித்தவங்க எழுதுறது. ஃப்ரம் அமாங் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ரெகக்னைஸ்ட் எய்டட் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதாவது இந்த எய்டட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. ஸோ இதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து இது வந்து ஓசி கேட்டகரிக்கு என்ன ஏஜ் லிமிட்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு 34 வயசு, டிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு இன் ரெகக்னைஸ்ட் எய்டட் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் கன்செஷன், ஸோ அது வந்து ஓசிக்கு தான், ஓசி கேட்டகரிக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மலாக அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 39 வயசு. அதாவது இது வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே வந்து இந்த போஸ்டிங் 39 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ இது வந்து ஹிந்து ரிலீஜியன் மட்டும்தான் எழுத முடியும். அதுக்கப்புறம் டிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாதுங்க. ஸோ அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன் தட் த கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அதாவது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க எழுத முடியாதுன்னா 60 வயசில் ரிட்டைர்மெண்ட் வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் எனி டிகிரி அண்ட் ஆல்சோ ஏ டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் லா ஆர் ஏ டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் லா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். அதாவது டிகிரி ப்ளஸ் லா முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக லா முடித்தவங்க தான் இதில் எழுத முடியும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸ், இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்ஸ். ஓப்பன் மார்க்கெட் கேண்டிடேட்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மாஸ்டர் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி, அதாவது இந்த எம்எஸ்சி, எம்ஏ இந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ் ஸ்டடிட் தமிழ் அண்டர் பார்ட் 1 ஆர் பார்ட் 2 ஆஃப் த இன்டர்மீடியட் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் ஆர் ஹையர் செகண்டரி கோர்ஸ். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிஎட் முடிச்சிருக்கணுங்க. ஸோ இதான், அதாவது எம்எஸ்சி பிஎட் இல்லைனா எம்ஏ பிஎட் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் டிகிரி இது இருக்கணும். ஸோ டீச்சிங் கேண்டிடேட், அதாவது ஒரு டீச்சராக கவர்மெண்ட் எய்டடில் வந்து டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதை எப்படி க்ளைம் பண்ணணும் அப்படின்னா அவங்களும் இதே மாதிரி மாஸ்டர் டிகிரி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 12 இயர்ஸ் இன் அ ரெகக்னைஸ்ட் ஸ்கூல் ஆஃப்டர் அக்வரிங் த டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் டீச்சிங் ஆர் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன். 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. 12 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் அந்த இதில் இருக்குது. ஓகே, ஸோ மற்றது வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்கீமா எக்ஸாமினேஷன் நமக்கு அது தாங்க, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் 300 கொஸ்டின், 200 கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து 300 மார்க்குக்கு ஜிஎஸ் வந்து 175, ஆப்டிடியூட் வந்து 25. அப்படியே குரூப் 1 பேப்டன் தான். நார்மலாக குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த குரூப் 1A, 1
பி இதை வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குரூப் 1 என்ன இருக்கோ அதே தான், ஒரு சில வேரியேஷன் மட்டும் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் தி தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் 3வது வந்து பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜன், அதை பற்றி ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் லா இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்டர்வியூக்கு 100 மார்க்கு, டோட்டலாக 850 மார்க்கு. இது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு. அடுத்து டிஓவை பார்க்கலாம். டிஓவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அதே தான். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். அப்புறம் பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். பேப்பர் 4 வந்து எஜுகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது எஜுகேஷன் சைக்காலஜி இந்த மாதிரி இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் இன்டர்வியூக்கு 100 மார்க் இருக்குது. குரூப் 1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேப்பர் 4 மட்டும் இந்த குரூப் 1க்கு வராது. ஸோ அதனால் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், எழுதலாம். ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், வர்றது பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது நம்ம எப்படி இந்த டிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.